வணக்கம். இன்னைக்கு காளிதாஸ் 2 படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, காளிதாஸ் 1 ஏற்கனவே 2018ல வந்த படத்துடைய 2வது பாகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அந்த காளிதாஸ் 1 2018ல வந்த படத்தோட கதைக்கும், இதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. இது ஒரு புது கதை. ஏற்கனவே அந்த படத்துல பண்ண அதே ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலயும் வந்து நாயகன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காளிதாஸ் 1ல நாயகன் அப்படின்னா பரத்தை ஈஸியா சொல்லிடலாம். இந்த படத்துல பரத் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பியும் ரீஎன்ட்ரி குடுத்திருக்கிற பூவே உனக்காக புகழ் சங்கீதா, அப்புறம் ஒரு சின்ன கேரக்டர்ல கிஷோர், அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சீன்ல வந்துட்டு போற பிரகாஷ் ராஜ் அப்படின்னு இன்னும் மற்றும் பலர் நடித்திருக்கிற இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 500 600 ஹவுஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அங்கே குடும்பங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் அங்கே ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு குழந்தை வந்து காணாமல் போகுது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா வழக்கம் போல் போலீஸோட விசாரணை வந்து பார்த்திங்கன்னா முடுக்கி விடப்படுது. ஒரு விசாரணை ஆரம்பிச்சோன உடனே எல்லாமே வந்து தெளிவா தெரியாது இல்லையா? அந்த மாரி பல குழப்பங்களுக்கு நடுவுல விசாரணை போய்க்கிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இன்னொரு எதிர்பாராத விதமா ஒரு கொலை வந்து விழுது. ஒரு உயிர் வந்து போது. அதற்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இன்னும் நெறைய அசம்பாவித சம்பவங்கள் வந்து நடக்குது. ஸோ போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இறந்து போன குழந்தையோட இறப்புக்கு யார் காரணம் அப்படின்னு சந்தேகிச்சு, ஏற்கனவே ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் மேல நெறையா குற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, ஒருத்தர வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றாங்க. பட் அவர் தான் குற்றவாளியா? ஒரு விசாரணைக்கு உண்டான ஒரு கதை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, திரைக்கதை அப்படிங்கிறது விறுவிறுப்பா போணும். நேரா போகாம பல ட்விஸ்ட்டுகளோட போய் முடியும்ல. அதே மாரி யார் குற்றவாளி அப்படிங்கிறத கடைசியில சொல்லக்கூடிய ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் இந்த காளிதாஸ் 2. நிஜமாவே படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை கொல்லப்பட்டவன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். யாரு அவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதையோட ஓட்டத்தோடயே நம்மளும் வந்து நகர்ந்துட்டே இருந்தோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் நம்மள முதல் பாகத்துல அந்த விசாரணை, ஒரு கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்றது, அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு பின் கதை, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு இருக்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு விசாரணை கதைக்கு உண்டான எல்லா தன்மையோட இந்த படம் வந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, இந்த ஒரு இடத்துல வந்து முடியுது அப்படின்னு நெனச்சுட்டு, செகண்ட் ஹாஃப்ல இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ண போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தப்போ, செகண்ட் பார்ட் அதாவது செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காளிதாஸ் அப்படிங்கிற படத்தோட முதல் பாகத்த நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நான் பார்த்துருக்கேன். ஒரு டீசென்ட்டான ஒரு மூவி. அதாவது நெறைய மலையாள படங்கள் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கிரைம் த்ரில்லர்ஸ், இன்வெஸ்டிகேஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, பெயர் போன நெறைய படங்கள் இருக்கும். பெரும்பான்மையான படங்கள் மலையாளத்தில அப்படிதான் வந்து இருக்கும். 10ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 படம் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லரா தான் இருக்கும். அந்த மாரி இதோட படத்தோட முதல் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு படமா, அந்த கதைக்குண்டான ஒரு கரு, அத வந்து நியாயம் செஞ்ச திரைக்கதை, நடிப்பு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த படத்துல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல எதெல்லாம் வொர்க் அவுட் ஆச்சோ, அதெல்லாம் தொடர்ந்து இந்த படத்துல வச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% இந்த படம் ஏற்கனவே ஒரு வெற்றி அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். பட் இவங்க முதல் படத்துல எந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு அது ஒரு டீசென்ட்டான படம்னு பேர் வாங்குனாங்களோ, அது எல்லாத்தையும் மறந்துட்டு ரீடிஸ்கவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு குழந்தை சாவுது, அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் போறது, இந்த கதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நகர்த்துறது, ஒரு நாட்டா அவிர்க்கிறது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்தாலும், அதற்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்க குடுத்த வந்து டெப்த். உதாரணத்துக்கு முதல் பாகத்துல ஹீரோ அப்படின்னு பரத்த சொல்லிடலாம். பட் இந்த பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி தான் பண்றாரு. அவர் சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணா அது வந்து தப்புன்னு சொல்லல. பட் அந்த ஒரு ஒரு பரத் வராரு அப்படின்னா, அவர் வந்து கதைய எப்படி எடுத்துட்டு போறாரு, அவர் இந்த விசாரணைய வந்து என்னென்ன மாரிலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, இன்டர்வல்க்கு முன்னாடி வரைக்கும் 2, 3 சீன்ல வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கேரக்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. சில இடங்கள்ல ரொம்ப பிவோட்டலான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய விசாரணை அப்படிங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹெல்பிங் கேரக்டராவே இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு ஹெல்பிங்னா, இவருடைய உயர் அதிகாரி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடங்கி போய் அவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்டுட்டு முழுக்க முழுக்க வந்து இந்த படத்துல பரத்துக்கு பெருசா வேலையே இல்ல அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்கு உயர் அதிகாரியா ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டப்பு, அதுக்கப்புறம் வச்ச சீன்லாம் ஸ்டார்ட்டிங்கில நல்லா இருந்தாலும், போக போக வந்து ஒருத்தங்க மிடுக்கா இருக்காங்கப்பா, ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கப்பா, ஒருத்தங்க ரொம்ப மொரடா இருப்பாங்க. அவங்க வந்து மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ரொம்ப இறுகி போயிருக்கும். அப்படிங்கிற மாரி சில கேரக்டர் வைக்கணுன்றதுக்காகவே, ரொம்ப திணிச்ச மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க இந்த கேரக்டர் திருப்பி திருப்பி அதே மாரி எமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால, சலிச்சு போயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் படம்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 கேரக்டரோட முடிக்காமல் நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு குழப்பம் அப்படின்னு ஒன்று ஏற்படும். ஏன்னா ஈஸியாக வந்து கணிச்சிட்டா இந்த படம் இங்கே தான் போகுது அப்படின்னு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தெரிஞ்சிடும்ன்றதுனால நிறைய கேரக்டர் வந்து ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், இவங்க படம் முழுக்க நிறைய கேரக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேரக்டர்லாம் வருது போகுதுன்னே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தெரியல. அப்புறம் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் பழைய நடிகை, அதாவது 25 வருடங்களுக்கு முன்னாடி நடிக்கிறத விட்டுட்டு இப்போ ஒரு பிரேக் அப்புறம் திருப்பி வந்திருக்க சங்கீதா, பூவே உனக்காக சங்கீதா வந்திருக்காங்கப்பா. அவங்க வந்து இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு எதுவும் முக்கியமான ரோல் போல அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு பாட்டோட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, நல்ல பில்டப்போட வராங்க. அவங்களுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ரோல் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேரக்டர் யாருன்னா ஆன்டகனிஸ்ட்டு, இல்லை யார் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகிக்கிறாங்களோ அந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு இருக்கலாம்ல. அப்படி அந்த குழந்தைய வந்து கொண்டதாக வந்து நம்பப்படுற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. சில இடங்களில் வந்து ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்டர் ப்ளே பர்ஃபார்மன்ஸ்க்கும் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஆட் ஆன் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பட் சுத்தமாக வந்து ஒரு நடிக்கவே தெரியாதவங்களை எடுத்து அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு கேரக்டரில் வந்து கொடுத்துருக்காங்களே, ஏங்க இப்படி பண்ணீங்க, வேறு யாருக்கா கொடுத்துடலாங்களே, ஏங்க இவர் கொடுத்தீங்க, யாருங்க அவருன்னு பார்த்தா வந்து அதுக்கப்புறம் தான் விசாரிச்சா வந்து ப்ரொடியூசர் தரப்புலேருந்து அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ரமைசஸ் இந்த படத்தில் இருக்கிறனால முக்கியமான கேரக்டர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களாம் வந்து சொதப்பினதுனாலையும், யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் வெயிட்டேஜ் கொடுக்காதனாலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சமாக செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறப்போ நல்லா ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கை நழுவி போகிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஆடுகளம் கிஷோர் இருக்கார். அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல நடிகர்னு தெரியும். அவர் கூப்பிட்டு நீங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு சீனில் கூட நடிக்க வைங்கப்பா, கதைக்கு தேவைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. பட் அவர் வராருன்னா வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆக்டரை வச்சு என்ன மாதிரி ஒரு கேரக்டர், என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரகாஷ் ராஜுக்கு ஒரு நல்ல கேரக்டர் உள்ளே வராரு, ஒரு 2 சீனில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் போடுறாப்புல, அதுக்கப்புறம் எங்கே போனார் அப்படின்னே தெரியல, காணாமல் போயிட்டு நம்ம தேட வேண்டியிருக்கு. இப்படி யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வலு சேர்த்துருப்பாங்களோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த மாதிரி ஆக்டர்ஸையும் வந்து பெருசாக யூஸ் பண்ணல. இல்லை ஏன் யூஸ் பண்ண முடியல, ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளமானு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இந்த கதையில் இருந்துகிட்டே இருக்குது. அதற்கப்புறம் படம் வந்து அப்படியே நீளுது. திரைக்கதை வந்து நல்லா ரேசியாக போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படம் எங்கே போகுதுனே தெரியவே இல்லை. அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு போகுது. ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய சீக்வன்ஸாக போயிட்டே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒன்று காமிக்கிறாங்க. பட் இந்த ட்விஸ்ட்டுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் இழுத்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்து எழும்பி இந்த படம் முடிகிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரே விஷயம் தோணுச்சு. செகண்ட் பார்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம், எடுக்கலாம். ஆனால் வந்து பெரும்பான்மையாக வந்து ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதுக்கு பாதி அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது. இந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வந்து செகண்ட் பார்ட் கர்ஸும் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, சினிமாக்கே இருக்குது. அந்த வகையில் காளிதாஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும் அப்படின்னு நம்பி போய் பார்த்தா அதோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறது நல்லா இருந்தாலும் இதோட எண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் வாட்சாக தான் இந்த படம் இருந்துச்சு. அதை தாண்டி திரைக்கதையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கோட்டை விட்டுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் இடத்துல வந்து கோட்டை விட்டுருக்காங்க. அதையும் தாண்டி வந்து சில இடங்களில் வந்து மியூசிக் வந்து விறுவிறுப்பை ஏற்றும் தான், எலேட் பண்ணி விடுந்தான், நான் இல்லைன்னு சொல்லப்பா. பட் சாம் சிஎஸ் அவர்களோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஐயோ போதுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடின்னு அடித்து வச்சுருந்தாரு. பாடல்களும் வந்து இந்த கதைக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் துவைவை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு நல்ல கான்செப்டை எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு சரியாக தனக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணாமல் எடுக்கப்பட்ட ஒரு வீக்கான சீக்வல் தான் இந்த காளிதாஸ் 2. ஸோ உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிக்கும், பரவாயில்ல. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் இந்த படத்தை பார்த்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்துக்கு நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அதற்கு எதிர்கருத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் முக்கியமாக அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.